سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم سجد وجهي للذي خلقه وشق سمعه وبصره بحوله وقوته رواه الترمذي. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிஹ் தொழுகையை முடித்துவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நம்முடைய பொது தலைப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் அல் குர்ஆன் அப்படிங்கிற அந்த பொதுவான தலைப்பில் இன்றைய தலைப்பு சிறு பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அழைத்து வருவதை பற்றிய கேள்விகளும் பதில்களும். புரிஞ்சா? நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் சின்ன பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அழைச்சிக்கிட்டு வர்றாங்கல்ல, சின்ன பிள்ளைங்க என்று சொன்னால் தொழுகைக்கு இடையூறு தரக்கூடிய பிள்ளைகள். புரிஞ்சா? கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறானே, தொழுகையாளிகளுடைய அந்த ஹுஷூஐ கெடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கும் போது நான் சில இமாம்களுடைய ஃபத்வாக்களை மேற்கோள் காட்டி, குறிப்பாக யாருடைய ஃபத்வாவை சொன்னேன்னு சொன்னால், யாருடைய ஃபத்வாவை சொன்னேன்? ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவங்களுடைய ஃபத்வாவை சொல்லி என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், 7 வயது அதற்கு மேற்பட்ட பிள்ளைகளாக இருந்தால், அப்படிதானே, 7 வயசு அதற்கு மேற்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு பள்ளிவாசல்டா என்ன, தொழுகைண்டா என்ன, புனிதம்டா என்ன அப்படிங்கிறத தாய் தந்தைகள் வகுப்படுத்து அவங்கள பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு வரணும். அவங்கள என்ன செய்யணும்னு சொன்னால், தான் பக்கத்தில் நின்று தொழு வைக்க விடணும். அவங்க பாரில் பிள்ளைகளை சும்மா விட்டுறாம, பிள்ளைங்க பாரில் விளையாண்டுக்கிட்டு கத்திக்கிட்டு மக்களுடைய ஹுஷுவை கெடுத்துக்கிட்டு இருக்காம, அந்த தாய் அந்த தந்தை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தான் பக்கத்தில் நிற்க விடணும். நிற்க அந்த தொழுகைக்குரிய அந்த ட்ரைனிங்கை கொடுக்கணும். நீங்கள் வெளிநாடுகளில் பார்க்கலாம், அந்த மாதிரி பிள்ளைகள் என்ன செய்வாங்க, தான் பக்கத்தில் நிற்க விட்டுருப்பாங்க. அந்த பிள்ளைங்க கொஞ்சம் தடுப்பாரம், அப்படி தொழுகையில் என்ன செய்வார், வாப்பார் என்ன செய்வார், பிள்ளை நெருக்கி வைப்பார், தொழுகையிலேயே சரி பண்ணுவார். அது மாதிரி 7 வயசோ அதுக்கு மேலே உள்ள வயசோ இருந்தால் அவங்கள பள்ளிவாசலுக்கு நீங்கள் கூட்டிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு பக்கத்தில் நிற்க வச்சு என்ன செய்யுங்க, தொழு வைங்க, தொழுகைக்குரிய தர்த்தீபுகளை நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதே மாதிரி 7 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களா இருக்கிறாங்க, சேட்டை செய்வாங்க, புரியாது. தொழுகையுடைய ரூஹு என்ன, தொழுகையுடைய ரூஹு என்ன, அந்த ஹுஷூ, அதான் தொழுகையுடைய ரூஹு. யாருடைய தொழுகையில் ஹுஷூ இல்லையோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கிறன்னு சொன்னால் தொழுகையில் ஹுஷூ வேணும், தொழுகையில் இறையச்சம் வேணும், தொழுகையில் உள்ளச்சம் வேணும். அந்த தொழுகையத்தை அல்லாஹ் ஏற்றுக்கிறவான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல முஃமினூன் என்று சொல்லக்கூடிய 23வது அத்தியாயத்தின் முஃமின்களுடைய பண்புகளை பற்றி பேசுகிற போது எடுத்த எடுப்பில் அல்லாஹ் பேசுகிறான், கத் அஃபலஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், நிச்சயமாக முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட முஃமின்கள் என்று சொன்னால், எவர்கள் தொழுகையில் இறை ஓர்மையோடு இறையச்சத்தோடு பயபக்தியோடு ஹுஷுவோடு தொழுகிறாங்களோ அப்படிப்பட்ட மூமின்கள் வெற்றி பெற்றதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப அந்த பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க வெளியே வெளியேன்னா சஃப்புல என்ன செய்வாங்க, அவங்க பின்னால் நின்று விளையாடுவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க, சத்தம் போடுவாங்க, தொழுகையாளிகளுடைய அந்த ஹுஷுவை கெடுத்துருவாங்க. அப்படின்னு சொன்னா அவர்களை அழைத்து கொண்டு வராமல் இருப்பதே சிறந்தது. புரிஞ்சா? நான் கூட என்னுடைய என் வார்த்தையில ஷேக் பின் பாஸுடைய வார்த்தையை இப்ப நான் வாசித்து தர்ஜுமா செஞ்சேன்.
அவருடைய வார்த்தையை அவுலா. அந்த மாதிரியான சின்ன பிள்ளைங்க தொழுகையுடைய ஹுஷுவை கெடுத்துருவாங்கல்ல, அவர்களை அழைத்து கொண்டு வராமல் இருப்பதே சிறந்தது அப்படிங்கிற இதையெல்லாம் மேற்கோள் காட்டி நான் ஏற்கனவே ஒரு 2-3 நாளைக்கு முன்னால பேசியிருக்கிறேன். இதுல சில பேருக்கு என்ன சந்தேகம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகளை கூட்டு வந்துக்கிறாங்களே, அவங்க காலத்திலே கூட்டிட்டு வந்துக்கிறாங்களே அப்படிங்கிற டவுட் வந்துருக்குது. உள்ளூர்லையும் சில பேருக்கு டவுட்டு, வெளிநாடுகள் துபாயிலேருந்து ஃபோன் அடிச்சு, என்ன துபாயிலேருந்து வாட்ஸ்அப்பில், குவைத்திலேருந்து, ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே பேசுறது வந்து இங்கே மட்டும் தான் போய்கிட்டு இருக்குது அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே மட்டும் போகல, எங்கெங்கேயோ அது போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறனால அவங்க வந்து என்ன ஷேக் இந்த மாதிரி சொல்றீங்கல்ல, இது என்னமோ கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலா படுத அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதனால நான் அவங்களுக்கும் சேர்த்து நான் வந்து பதில் சொல்லுறேன். முதல்ல வந்து மார்க்கத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எப்படி இமாம்கள் முஹத்திதுகள் அறிஞர் பெருமக்கள் புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்க இஷ்டத்துக்கு ஒரு ஆயத்தை, உங்க இஷ்டத்துக்கு ஒரு ஹதீஸை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த ஆயத்து ஹதீஸ சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள், தாபிஈன்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள், தபா தாபிஈன்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள், முஹத்திதுகள் முஃபஸ்ஸிர்கள் அந்த ஆயத்து அந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்கிற அடிப்படையில் தான் ஆயத்து ஹதீஸுகளை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, புரிஞ்சிக்கிற கூடாது. அப்ப இந்த மாதிரி சஹாபாக்கள் தாபிஈன்கள் இந்த புரிதலை பொறுத்தவரை அந்த கல்வி என்பது, அந்த ஞானம் என்பது சாதாரண பொதுமக்களாகிய உங்களுக்கு இருக்காது. யாருக்கு தான் இருக்கேன், யார் இது சம்பந்தப்பட்ட ஞானம் உள்ளவர்களோ, அறிவு படைத்தவர்களோ, படித்தவர்களோ அவங்களுக்கு தான் இது சம்பந்தமாக தெரியும். உதாரணமாக நான் ஒரு ஹதீஸ் உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டுறேன். ஒரு ஹதீஸ் வந்து திரிமிதில வருது. திரிமிதில வந்து 77வது ஹதீஸ். புரியுச்சா? அப்ப மார்க்கத்தில் கருத்து வேறுபாடு என்று வந்தால் யார்கிட்ட போய் கேட்கணும், அறிஞர்கள்ட்ட போய் கேட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவங்களுடைய குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்டு ஃபத்வா தர்றாங்கல்ல அதை தான் ஏத்துக்கணுமே தவிர உங்க இஷ்டத்துக்கு சொல்றது வந்து மார்க்கத்தில் தப்பு அப்படிங்கிறதுக்கு நான் சில ஹதீஸுகளையே சொல்லிடுறேன். திரிமிதியில ஹதீஸ் நம்பர் என்ன 77. அதுல ஒரு ஹதீஸ் வருது, மன் மஸ்ஸ தகரஹு ஃபலா யுஸல்லி ஹத்தா யதவல்லா. ஒருவர் தன்னுடைய மரும உறுப்பை தொட்டுவிட்டால் அவருடைய ஒலு முறிந்து விட்டது. அவர் மறுபடியும் ஒலு செய்யாத வரை என்ன செய்ய வேண்டாம், தொழ வேண்டாம். நேரடி பொருள், ஒருவர் ஒலு செய்துவிட்டு மரும உறுப்பை தொட்டுவிட்டால் ஒலு முறிந்து விட்டது, வெளியே போயிடணும். திருப்பி என்ன செய்யணும், ஒலுவை செய்யணும், செஞ்சு போட்டுத்தான் உள்ள வரணும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. திருமிதில 77வது ஹதீஸ். அதுக்கு கீழே உள்ள ஹதீஸை படிச்சு பார்த்தீங்களாக்கு 78வது ஹதீஸை படிச்சு பார்த்தீங்களாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேள்வி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருவர் ஒலு செய்துவிட்டு மரும உறுப்பை தொட்டு விட்டால் அவருடைய ஒலு முறிந்து விடுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ரசூலா பதில் சொல்லுவாங்க, ஹல் ஹுவ இல்லா முல்அத்து மின்ஹு, அதுவும் அவருடைய ஏனைய உறுப்புகளை போன்ற ஒரு உறுப்பு இல்லையா. மரும உறுப்பு அவருடைய கை கால் மாதிரியான ஏனைய உறுப்புகள் இருக்கிறதே, அது மாதிரி ஒரு உறுப்பு அவருடைய மரும உறுப்பும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்க, ஒலு முறியாது. மேல கேட்ட கேள்விக்கு ஒலு முறியுங்கிறாங்க. இங்க ரெண்டாவது கேட்ட கேள்விக்கு கையை தொட்டா ஒலு முறியாதுல, காலை தொட்டா ஒலு முறியாதுல, அது மாதிரி மரும உறுப்பை தொட்டால் என்ன செய்யாது, ஒலு முறியாது. 77வது ஹதீஸ் ஒலு முறியும் என்று இருக்கிறது. 78 திருமிதில 78வது ஹதீஸ் ஒலு முறியாது அப்படின்னு இருக்கு. இந்த ரெண்டு ஹதீஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஒரு ஆள் ஒரு ஹதீஸ் மட்டும் படிச்சா ஒன்னு முறியும்னு புரிஞ்சுக்கிறவார், இல்லது முறியாதுன்னு புரிஞ்சுக்கிறவார். அப்ப இந்த ரெண்டு ஹதீஸை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு தான் சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க, இமாம்கள் என்ன சொன்னாங்க, இதுக்கு வரணும். மிகச்சிறந்த ஒரு இமாம், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹு அலைஹி இந்த ரெண்டு ஹதீஸையும் தொகுக்குறாங்க. இந்த ரெண்டு ஹதீஸை வச்சு எப்படி தீர்ப்பு சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ரெண்டு ஹதீஸை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலு முறியாதுன்னு சொன்னாங்கல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறனே, ஏனைய உறுப்புகளை தொட்டால் ஒலு முறியாதுன்னு சொன்னாங்கல்ல, அப்படின்னா ஏனைய உறுப்புகளை நார்மலா தொடுவோம், ஏனைய உறுப்புகளை சாதாரணமா தொடுவோம். அது மாதிரி நம்முடைய உள்ளாடைகள் அணிகிற போது
நம்முடைய உறுப்பு வந்து கையில் பட்டுவிட்டது என்று சொன்னால் என்னவாவது ஒலு முறியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒலு முறியும் சொன்னாங்களே, அந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த மர்மஸ்தானத்துக்கு ஒரு ஆபாச என்ன இச்சை ஆசை, அந்த இச்சையோடு ஆசையோடு உறுப்பை தொட்டால் என்னவாகிற ஒலு முறிஞ்சிறேன். இந்த ரெண்டு ஹதீஸுகளை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு யார் சொல்றது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படித்தான் புரிய சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஹதீஸுகளை புரிந்து கொள்ள இமாம்களுடைய அந்த கருத்துகள் தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க திரிமிதியில் வரக்கூடிய ஹதீஸ் சொல்றேன். அதே திரிமிதியில் 74வது ஹதீஸ் 75வது ஹதீஸ். 74வது ஹதீஸ் என்னன்னு சொன்னா, ஒருத்தர் வந்து ஒலு செஞ்சு விட்டு உணவுப் பொருள் சொன்னா சமைத்த உணவுப் பொருள் ஒலு செய்து விட்டு சமைத்த உணவுப் பொருளை சாப்பிட்டால் ஒலு முறியுமா முறியாதா? ஒலு முறியாது. புரியுச்சா? நீங்க எவ்வளோ சொல்லிட்டீங்க, ஆனா ரசூல்லா சொல்றாங்க ஒலு முறியும். புரியுச்சா? புரியுச்சா? ஒலு செய்து விட்டு எந்த கறியோ, ஒட்டக கறியோ எந்த கறியோ அப்புறம் பேசிக்கலாம் சரியா, கொஞ்சம் லேட்டா பேசிக்கலாம் சரியா. ஒலு செய்து விட்டு நீங்கள் சமைத்த பொருளை உண்டால் என்னவாயிர ஒலு முறிஞ்சிரும் அப்படிங்கிற ஹதீஸ திரிமிதி 74வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. அப்படியே நான் ஹதீஸ வாசிக்கிறேன். அல் உலு மிம்மா மஸ்ஸத்தின் நார், நெருப்பால் தீண்டப்பட்ட உணவை நீங்கள் சாப்பிட்டால் அப்படின்னு நடத்தேன். சமைத்த உணவை நீங்கள் சாப்பிட்டால் ஒலு முறிந்து விட்டது. நான் சொல்லவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒட்டக கறி மட்டுமல்ல, நீங்க சிக்கனை சாப்பிட்டாலும் சரி, மட்டனை சாப்பிட்டாலும் சரி, பீஃபை சாப்பிட்டாலும் சரி, சோத்தையே சாப்பிட்டாலும் சரி, அரிசியவா திங்க போறிய, சோரசான திங்க முடியும், சோத்தையே தின்றாலும் என்ன வாயிற ஒலு முறிஞ்சிரும் ஒரு ஹதீஸ் பேசுது. அதே திரிமிதில அடுத்த ஹதீஸ் 75வது ஹதீஸ் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்துக்கு போனாங்க, என்னையும் கூட்டிட்டு போனாங்க, ஒரு அன்சாரிய வீடு. அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒலு செஞ்சு போட்டு லுஹருக்கு பிறகு லுஹரை தொழுது போட்டு அந்த ஒலுவோடு என்ன செஞ்சோம், அந்த வீட்டுக்கு போனோம். அவங்க வந்து நல்லா சமைச்ச மட்டன் இருக்கு பத்தியலா, சமைச்ச மட்டன் என்ன பண்ணாங்க, அந்த அன்சாரிய சஹாபாக்கள் எங்களுக்கு விருந்தா வச்சாங்க. நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் என்ன செஞ்சோம், அந்த சமைச்ச மட்டனை சாப்பிட்டோம். அதை சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலு செய்யாமல் அசர் தொழுகையை தொலை வைத்தார்கள். வருதா? இப்ப சமைச்ச உணவை சாப்பிட்டா ஒலு முறிஞ்சு போயிரும் ஒரு ஹதீஸ். ரசூல்லா ஒலு புரியாம அப்படி தொழுதாங்க ரெண்டாவது ஹதீஸ். நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள்? ரெண்டு ஹதீஸ் தானே, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த ரெண்டு ஹதீஸை எப்படி புரிந்து கொள்வது? இதுக்கு தான் சஹாபாக்கள் வேணும், இதுக்கு தான் தாபியன்கள் வேணும், இதுக்கு தான் இமாம்கள் முஹத்திஸ்கள் வேணும். புரியுச்சா? என்னன்னு சொன்னா, ஒலு முறிஞ்சுருன்னு சொன்ன பத்தியலா, அது முந்திய சட்டம். ஒலு முறியாதுன்னு சொன்ன பத்தியலா, அது என்ன பிந்திய சட்டம். சட்டங்கள் மாற்றப்பட்டுச்சா இல்லையா? நீங்க வந்து சாராயம் குடிக்கலாம், ஆனா குடிச்சிட்டு பள்ளிக்கு தான் வரக்கூடாது, இது முந்திய சட்டம். சாராயம் குடிக்கவே கூடாது, ரெண்டாவது சட்டம். எதை ஏற்றுக்கொள்வது? ரெண்டாவது சட்டத்தை ஏற்றுக்கொள்வது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன வேணும்னு சொன்னா என்ன வேணும்? இமாம்கள் சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க, இந்த ஞானம் இருக்கன். அதனால நான் சொன்ன அந்த மாதிரி இடையூறு தரக்கூடிய பிள்ளைங்களை அழைச்சிக்கிற வர வேண்டாம், 7 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களை அழைச்சிட்டு வர வேண்டாம் அப்படின்னு இந்த சட்டத்தை நான் சொல்லல. யார் யார் சொல்றாங்கன்னு சொன்னா, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹு அலைஹி, ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவருடைய ஃபத்வாவை நான் படிச்சே உங்களுக்கு தர்ஜுமா செஞ்சேன். புரிஞ்சா? அதே மாதிரி ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, அதே மாதிரி ஷேக் சாலிஹுல் முனஜ்ஜித். நீங்க கூகுள்ல போய் இஸ்லாம் கியூஏ இல்லையா போட்டிகளாக உங்களுக்கு வரும், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். நீங்க இஸ்லாம் கியூஏ நீங்க படிச்சு பாருங்க. ஷேக் முனஜ்ஜித் என்ன பண்றாரு, இதையெல்லாம் உட்கார் தம்பி உட்கார், சரியா, ஒன்று உட்காருங்க. இதையெல்லாம் தொகுக்குறாங்க. இதையெல்லாம் தொகுத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இதான் மார்க்கம், இதான் சட்டம், இந்த மார்க்கம் இந்த சட்டத்தை இப்படிதான் புரிஞ்சுக்கிறனோ அப்படி என்ன பண்றாங்க, இது மாதிரியான இமாம்கள் முஹத்திஸ்கள் தொகுத்து சொல்றாங்க. அதனால
நான் ஏற்கனவே சொன்ன சட்டம் நான் சொன்ன சட்டம் அல்ல, இமாம்கள் தன்னுடைய ஃபத்வாக்கள்ல ஹதீஸுகளை மேற்கோள் சொல்லி சொன்ன சட்டம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறங்க. அப்ப 7 வயசு அதுக்கு மேல உள்ள பிள்ளைங்க வர்றாங்களா, வந்தா அவங்க பாடல் நீங்க அவுத்து விட்டுற கூடாது. என்ன செய்யணும், உங்க பக்கத்துல நிக்க விடணும். மாஷா அல்லாஹ் இவங்களை பாக்குற இவர் வாப்பா இவர் பையன் அப்படித்தானே, இந்த பையனை பாத்தீங்களாக்க மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா டெய்லி வாப்பா கிட்ட முதல் சஃப்ல நிப்பாப்புல, முதல் சஃப்ல என்று தொழுவாப்புல. அப்ப இந்த மாதிரி பையனை நிக்க வைக்கிறோம்னு சொன்னா ஒரு வேளை கொஞ்சம் இப்படி பண்றவங்கள என்ன செஞ்சுக்கலாம், தொழுகையிலேயே சரி பண்ணிக்கிறலாம். இப்படிதான் சஹாபாக்கள் பண்ணாங்க, இப்படித்தான் பண்ணனே. சும்மா அவுத்து வெளியே விட்டு பின்னால விட்டு விளையாட வைக்கிறாங்க பத்தியலா, இப்படிலாம் ரசூலா காலத்துல பண்ணல. இந்த தொழுகைக்கு இடையூறாக கத்திக்கிட்டு இருக்கிறாங்க பத்தியலா, இப்படிலாம் ரசூலா காலத்துல பண்ணல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தியலாக்க இன்னைக்கு வந்து அதாவது ஆண்களை பொறுத்தவரை இந்த செய்தி பெரிய அளவுக்கு சத்தம் வராது. ஆனால் பெண்கள் அந்த கீழே போய் பாத்தியலாக்க சத்தம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். புரிஞ்சா, ஏன்னா பிள்ளைங்க ஜாஸ்தியா இருப்பாங்கல்ல, பிள்ளைங்க ஜாஸ்தியா இருக்கிறனால பிள்ளைங்க வந்து சத்தம் ஜாஸ்தியா இருக்கும். எந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு செய்தி வரும்னு சொன்னா, இமாம் ஓதக்கூடிய கிராத்தை எங்களுக்கு ஒழுங்கா கேட்க முடியல. புரிஞ்சா, அது எப்ப எங்களுக்கு ரொம்ப சிக்கலா இருக்குன்னு சொன்னா ருக்கு சுஜூதுல அமைதியா இருக்குமா இல்லையா, அப்ப பிள்ளைங்களுடைய அந்த சத்தம் தான் ஜாஸ்தியா இருக்குது. எல்லா பிள்ளைங்களையும் பார்த்த அளவுக்கு பெரிய பெரிய பிள்ளைங்க 7 வயசு 8 வயசு 10 வயசு, நம்ம மார்க்கத்தை சொல்லி கொடுக்காம பெற்றோர்களை வளர்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம மேல பெரிய குறை இருக்கிறது, பெரிய தப்பு இருக்குது. ஒரு பையன் சேட்டை பண்றான் ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா அந்த பையன் மேல தப்பு இல்லை, யார் மேல தப்பு, தாய் தந்தை மேல தப்பு இருக்குது. நம்ம ஒழுங்கா பிள்ளைங்களை வளர்க்கல, மார்க்கத்தை சொல்லி கொடுக்கல. பள்ளிவாசல் தான் என்ன, பள்ளிவாசலுடைய புனிதம் என்ன, தொழுகை என்ன, தொழுகையுடைய ரூஹு என்ன, ஹுஷூன உங்களுக்கே தெரிஞ்சாதானே உங்க பிள்ளைக்கு சொல்ல போறீங்க. அப்ப நமக்கே தெரியாம இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க ஹுஷூவா வந்து கெடுக்கிறாங்க. இதுல சில தாய்மார்கள் என்ன செஞ்சிடறாங்களா அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைங்க வந்து சேட்டை பண்றாங்களா, சேட்டை பண்ண கூடாதுங்கிறதுக்காக செல்போனை கையில கொடுத்து உட்கார வச்சிடுறது. புரிஞ்சா, ஏன்னா இப்படி போயிருச்சு. இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க வந்து அடம்பிடிக்கிறாங்க, பிள்ளைங்க அழுவுறாங்க, பிள்ளைங்க அழுவுறாங்க அடம்பிடிக்கிறாங்கிறதுக்காக இவர் வேலையை பார்க்கணும், அவங்க வேலையை பார்க்கணும், அவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எதை கொடுத்துட்றாங்க, செல்போனை. வீட்டிலையும் கையில கொடுத்து பழக்கி கெடுத்து வச்சுக்கிறாங்க, வீட்டிலையும் கையில கொடுத்து செல்போனை கெடுத்து வச்சு போட்டு பள்ளிக்கு வந்து என்ன பையன் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், இந்தா செல்போனு அப்படின்னு கையில கொடுத்துட்றாங்க. இவளுக்கு தொல்லை இருக்க கூடாதா, அது அல்லாஹ்வுக்கு மலக்குமார்களுக்கு இடையூறு பண்ணலாம். இது என்ன தொழுகையில மலக்குமார்களும் இருப்பாங்க, சேர்ந்து தொழுவாங்க. நீங்க பூண்டு சாப்பிட்டுட்டு வராதிய, வெங்காயம் சாப்பிட்டு வராதிய, யாருக்கு இடையூறா இருக்கேன், மலக்குமார்களுக்கு கஷ்டமா இருக்கேன் அப்படிலாம் ஹதீஸ் இருக்குது. அப்ப செல்போனை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் சவுண்டை குறைச்சி வச்சு தான் கொடுக்குறாங்களாம். குறைச்சி வச்சு கொடுத்தா தான் இந்த காலத்து பிள்ளைங்க நம்மளை விட செல்போனோட நாலேஜ் ஜாஸ்தியா இருக்குது, சர்ன்னு ஏத்துதுவோம். புரிஞ்சு, 5 வயசு பையன் தான், 5 வயசு பொண்ணு தான், சர்ன்னு செல்போனை ஏத்துறது. ஏத்திக்கிட்டு இங்க பார்த்த மாஷா அல்லாஹ் ஹாஃபிஸ் அலஹா கிராத் ஓதுறாரு, அங்க அந்த பிள்ளை என்ன யூடியூப் பார்ப்பது, செல்போன்ல சத்தமாக வச்சு இமாம் கிராத்தை விட வேகமா வச்சு யூடியூப் பார்க்கறது. அப்படின்னா ஷார்ட்ஸ், புரிஞ்சா, தள்ளி விடுறது. இந்த மாதிரி தள்ளி விட்டு தொழுகையுடைய ஹுஷு, ரூஹே தொழுகைக்கு ரூஹே ஹுஷு தான். ஹுஷு இல்லை என்றால் தொழுகை செல்லாது, அந்த ரூஹ அடிச்சு மூத்தாக்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பிள்ளைங்களை நீங்க கூட்டிட்டு வர்றது வந்து எந்த வகையில சரி, எந்த வகையில நியாயம் என்பதை அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன செய்யுங்கள், நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் வச்சுதான் இமாம்கள் முஹத்திதுகள் ஃபத்வா அப்படி தர்றாங்கல்ல, இதையெல்லாம் வச்சுதான் ஃபத்வா தர்றாங்க என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் வந்து சஹாபாக்கள் காலத்திலே கொண்டு வந்தாங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே கொண்டு வந்தாங்களே அப்படின்னு கேட்கறாங்களே. நான் முதல்ல கேட்கிறேன், இமாம் இப்னு தைமியாவுக்கோ அல்லது வந்து இமாம் ஷேக் பின் பாஸுக்கோ அது ஷேக் முனஜ்ஜிதுக்கோ ஷேக் உசைமினுக்கோ இந்த மாதிரி இந்த ஹதீஸ் தர்றாங்கல்ல, இதெல்லாம் தெரியாதா, தெரியுமா தெரியாதா, தெரியும் தானே. நம்மளை விட ஜாஸ்தியா படிச்சவங்கல்ல, நம்மளை விட ஜாஸ்தியா படிச்சவங்க இந்த மாதிரி ஃபத்வா தர்றாங்கன்னு சொன்னா அப்ப எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பார்த்தா ஃபத்வா தருவாங்க. உதாரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பிள்ளைங்களை கொண்டு வந்தாங்கன்னு நானே சொல்றேன், புரிஞ்சு, அவங்களுக்கு தெரியும். நான் ஒரு 3 ஹதீஸ், முக்கியமான ஹதீஸ். ஒரு ஹதீஸ் என்ன என்று சொன்னால், இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 709வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னி லா அதுஹலு ஃபி ஸலா, சரி, இன்னி லா அதுஹலு ஃபி ஸலா, நான் தொழுகையில் என்ன செய்வேன், நுழைவேன், தொழுகையை ஆரம்பிப்பேன். நான் தொழுகையை ஆரம்பிக்கும் போது வான உரீது இதாலதஹா,
அந்த தொழுகையை நீட்ட வேண்டும், பெரிய சூறாவை ஓதனே என்கிற எண்ணத்தோடு நான் தொழுகையை ஆரம்பிப்பேன். அப்படி ஆரம்பிக்கும் போது குழந்தையின் அழுகுரலை கேட்பேன். தொழுகை ஆரம்பிப்பேன், பெரிய சூறாவெல்லாம் நினைப்பேன். எதை கேட்பேன்? பிள்ளைங்களுடைய குழந்தையின் அழுகுரலை கேட்பேன். அப்படி கேட்ட உடனேயுமே நான் என்ன செய்வேன்னு சொன்னா என்னுடைய சலாத்தை என்ன செய்வேன்? சுருக்கிக் கொள்வேன், சலாவை சுருக்கிக் கொள்வேன். ஏன் நான் தொழுகையை சுருக்கிக் கொள்வேன் என்று சொன்னால், மிம்மா அலமு, நான் அதிகமாக அறிவேன், எனக்கு அதிகமாக தெரியும். என்ன எனக்கு அதிகமாக தெரியும்னு சொன்னா, மின் ஷித்ததி வஜிதி உம்மிஹி மின் புகாயிஹி, அந்த குழந்தை அழக்கூடிய காரணத்தால அவங்க உம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அந்த பிள்ளையுடைய தாய் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற எனக்கு அதிகமாக தெரியுங்கிறனால நான் என்ன செய்வேன்? தொழுகையை சுருக்கிக்கிறவேன் என்ற ஹதீஸ் இருக்குது. இது மாட்டுக்கிறதே கிடையாது. இதுல பாத்தியலாக்க ஒன்னே ஒரு புள்ளை அழுகிற போது பாத்தியலாக்க நிறைய பேருக்கு கோபமெல்லாம் வராது, இறக்கம் தான் வரும், பாவம் தான் வரும். புரிஞ்சா? புள்ள அழுவுது அப்படி ஒரு பாவம் வருமே தவிர இறக்க வருமே தவிர, ஆனால் கோபம் வராது. ஆனால் 4 பிள்ளைங்க வெளியே விளையாடுதோ, பின்னால விளையாடுதோ, யூடியூப் பார்க்குதோ, ஷார்ட்ஸ் பார்க்குதோ அப்படின்னு சொன்னா அந்த புள்ள மேல இறக்கமா வரும், பாசமா வரும், என்ன வரும்? கோபம் வரும். புரிஞ்சா? அப்ப அந்த ஹதீஸ் இந்த நீங்க செயலுக்கு செய்யக்கூடிய செயலுக்கு என்ன செய்யக்கூடாது? ஒப்பிடுவது சரியில்லை அப்படிங்க புரிஞ்சுக்கிறேங்க. அப்புறம் பாத்தியலாக்க இப்ப நம்ம பள்ளிவாசல கீழே ஃபுல்லா பெண்கள், மேல ஃபுல்லா ஆண்கள். இன்னைக்கு பிள்ளைங்க அழுகுறாங்கன்னு சொன்னா அந்த ஹதீஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுவதாக இருந்தா அந்த சவுண்டு நம்ம காதுக்கு கேட்கணும், நமக்கு பின்னால விட்டுருக்கணும், சவுண்டு காதுல கேட்கணும். ஹாஃபிஸா என்ன செய்யணும்? சவுண்டை கேட்டு தொழுகைய சுருக்கணும். சாத்தியம் இருக்குதா? இப்படி சுருக்குகிறோம் என்று சொன்னால் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுவா வச்சு முடிக்கிறோம், பத்தியலா முடிக்க முடியுமா? சாத்தியமே இல்லாம இருக்குது. அதனால கொண்டு வந்தாங்க ரைட்டு, ஆனா அழுதாவது நமக்கு பாவம் வரும், இறக்க வரும், போய் உதவி செய்யலாம். இந்த விளையாடுறாங்க, ஷார்ட்ஸ் பாக்குறாங்க, யூடியூப் பாக்குறாங்கல்ல, அதெல்லாம் தப்பு. அந்த பிள்ளைங்க தப்பு பண்றாங்கல்ல, நான் பிள்ளைங்களை குறை சொல்ல மாட்டேன், பிள்ளைங்களை பெற்றவங்க சரியில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் பாத்தியலாக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, அப்படி சின்ன பிள்ளைய கையில தூக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஹதீஸ் சொல்றேன். சும்மா தூக்கிட்டு வரல, புரிஞ்சா? சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இதெல்லாம் பிள்ளைகளுக்கு ட்ரைனிங்காக தூக்கிட்டு வர்றாங்க. புகாரில 516வது ஹதீஸ், 516வது ஹதீஸ். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸை அறிவிப்பார். அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். புகாரியுடைய ரிவாயத்தில் தொழுதார்கள் இருக்குது, நசையுடைய ரிவாயத்தில் தொழு வச்சாங்கன்னு இருக்குது. புரிஞ்சா? அவ எதை ஏத்துக்கிறேன்? தொழு வச்சாங்கன்னு இருக்கு பத்தியலா, அதான். புரிஞ்சா? ஒரு ஹதீஸ் சப்போர்ட்டு. அவ புகாரியுடைய ரிவாயத்தில் நான் ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன். அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். எந்த நிலையில் என்று சொன்னால் வஹுவ ஹாமிலுன், ஒருவரை சுமந்த நிலையில். யாரை சுமந்தாங்க? உமாமா பின்த் ஜைனப், உமாமா பின்த் ஜைனபை சுமந்த நிலையில். உமாமாடா யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு யாரு? மாஷா அல்லாஹ் பேத்தி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த மூத்த மகளுக்கு பிறந்த ஒரு புள்ளை, பொம்பளை புள்ளை, பேர் என்ன? உமாமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிற போது வஹுவ ஹாமிலுன் அலா உனுகிஹி, ஒரு ரிவாயத்தில் அலா உனுகிஹி, தன்னுடைய இந்த தோள் புஜத்தில் அந்த உமாமாவை சுமந்த நிலையில் தொழுதார்கள். ஃபைதா சஜத வலாஹா, இன்னொரு ரிவாயத்தில் வைதா ரகஅ வலாஹா, ருக்கு செய்ய நினைத்தால் என்ன செய்வாங்க? தூக்கி கீழே வச்சிருவாங்க. அப்புறம் சுஜூது பண்ணுவாங்க. ஃபைதா சஜத வலாஹா, சுஜூது பண்ணி முடிச்ச உடனேயுமே வைதா காம, எந்திரிப்பாங்கல்ல, எந்திரிக்கும் போது ஹமலஹா, என்ன பண்ணுவார்கள்? தூக்கி தோள் புஜத்தில் வைத்துக் கொண்டார்கள். அப்படிங்கிற ஒரு ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. புகாரியுடைய ரிவாயத்தில் ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு இருக்குது. நசையில 826வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத் தான் நசையிலே வருது. ரஐது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஉம்முன் நாஸ வஹுவ ஹாமிலுன் உமாமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைப்பது இமாமத் பண்ண, அம்மா யம்மு என்ன அர்த்தம்? இமாமத், மக்களுக்கு இமாமத் பண்ணாங்க. யாரை சுமந்து கொண்டு? அந்த உமாமாவை கழுத்தில் வைத்துக் கொண்டு மக்களுக்கு தொலை வைத்தார்கள் என் ஹதீஸ் இருக்குது.
இதெல்லாம் ஓகே, இந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. நான் கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கும் போது சுஜூது ருக்கு பண்ணும்போது அந்த உமாமாவை கீழே வச்சாங்கல்ல, கீழே வைக்கும் போது உமாமா பாட்டில் அல்லாண்டு இருந்தாங்களே தவிர என்ன பார்க்கல, ஷார்ட்ஸ் பார்க்கல, சத்தம் போடல, வெளியே போகல, அடுத்தவுடைய ஹுஷு என்ன செய்யல, கெடுக்கல. அப்ப தொழுகையுடைய ரூஹே ஹுஷுங்க, ஹுஷுவா மௌத்தாக்கி போட்டு இதுக்கு இப்படி செஞ்சாங்கல அப்படி செஞ்சாங்கல அப்படின்னு போறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த ஹதீஸை எல்லாம் மிஸ்யூஸ் பண்றது. அதனால தான் நம்ம ஹதீஸை புரிந்து கொள்வது டாப் லெவல் முஹத்திதுகள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பார்க்கணும். அவங்க தான் ரொம்ப படித்தவங்க, அவங்க தான் சமுதாயத்துக்கு முன்னோடிகள், வழிகாட்டிகள். அவங்க என்ன ஃபத்வாக்கள் தர்றாங்க அதை பார்க்கணும். இந்த ஹதீஸு அதை மாதிரி இந்த அந்த பிள்ளை அல்லான்னு சும்மா நின்றுச்சு, புரிஞ்சா, தூக்கி வச்சுக்கிட்டாங்க, ஒன்றுமே பண்ணலை. அந்த பிள்ளை ரசூலுல்லாஹ்வுடைய செல்ஃபோனையும் எடுக்கல, செல்ஃபோனை நோண்டவும் கிடையாது, ஒன்றும் பண்ணல. அப்ப அந்த ஹதீஸ் நீங்களும் செய்யக்கூடிய செயலுக்கு பொருந்தாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு ஹதீஸ் வருது, சின்ன பிள்ளைங்க தொழு வைக்கலாம். ஒரு பேச்சுக்கு 6 வயசு பையன் 7 வயசு பையன் இமாமத்து பண்ணி தொழு வைக்கலாமா கூடாதா? தம்பி உனக்கு எத்தனை வயசு? 9 வயசு. இந்த பையனுக்கே 9 வயசு. அப்ப இன்னும் சின்ன 6 7னா இன்னும் சின்ன பிள்ளையா தான் இருக்க போறாங்க. 6 வயசு பையன் 7 வயசு பையன் இமாமத்து பண்ணி தொழு வைக்கலாமா கூடாதா? ஹாஃபிஸாவா இருந்தா தொழு வைக்கலாம், தெரிஞ்சா தொழு வைக்கலாம். வயசு பிரச்சனை இல்லை, வயசு பிரச்சனை இல்லை. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். இப்போ உதாரணமாக நம்ம பள்ளிவாசலுக்கு ஒரு சின்ன பையன் வந்தாப்புல இல்லை, நம்ம சவுதியில் வந்து ரியாதில் என்னுடைய நண்பர் வந்து ஆசிம் பாய், அந்த ஆசிம் பாயுடைய பசங்க வந்தாங்கல்ல, ஒரு சின்ன பையன் வந்த பிறகு ஒரு 5 வயசு கிட்ட இருக்கேன், பாகு சொன்னாப்புல இல்லை, அழகா பாகு சொன்னாப்புல இல்லை. அந்த மாதிரி பையன்லாம் தொழு வைக்கலாமா தொழு வைக்கூடாதா? தொழு வைக்கலாம். ஒரு சின்ன பையன் தான், 7 வயசு கீழே தான். ஆனால் சேட்டை பண்ணாம இருந்தா, புரிஞ்சா, அதான் மெயின். சேட்டை பண்ணாம இருந்தா, ஹுஷுவ மௌத்தாக்காம இருந்தா அந்த புள்ள தொழுவுறது இல்லைங்க, தொழு வைக்கவே செய்யலாங்க. இங்க பிரச்சனை என்ன? சேட்டை தான் பிரச்சனை, ஹுஷுவை மௌத்தாக்குறதான் பிரச்சனை. அதனை கவனத்தில் வச்சுக்கிறான். அப்ப சின்ன புள்ள தொழுவை வைக்கலாங்கிறத நான் சொல்லல. ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி 4302 இந்த ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு சரியா. 4302வது ஹதீஸ இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி, அவர் பேர் வந்து அம்ரு பின் சலமா ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி பேர் என்ன? அம்ரு பின் சலமா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருக்கும்போது எங்க ஊரை தாண்டிலாம் மக்கள் போவாங்க. எனக்கு சின்ன வயசு, எனக்கு வந்து 3 வயசு 4 வயசு அந்த மாதிரி வயசா இருக்கேன். அப்ப எங்க ஊர் மக்கள்லாம் கேட்பாங்க, முகமது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க சஹாபாக்கள்கிட்ட. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அவங்க நபி அல்லாஹ்வுடைய ரசூலு அப்படி சொல்லிவிட்டு ஆயத்தை என்ன செய்வாங்க, ஓதி காட்டுவாங்க. அப்படி ஆயத்தை ஓதி காட்டும் போது நான் அம்புட்டு ஆயத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிருவேன். புரிஞ்சா? சின்ன வயசுல மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், சின்ன வயசுல. இத்தனைக்கு அவங்க வாப்பாவில முஸ்லிமே இல்லை, ஊரே முஸ்லிமே இல்லை. அப்ப சஹாபாக்கள் ஆயத்தை ஓத நான் மனப்பாடம் பண்ணிக்கிருவேன். இப்படியுமா வரும்போது எனக்கு சுமார் 6 அல்லது 7 வயசு ஆனிச்சு. அந்த சஹாபிக்கு வயசு எத்தனை? 6-7 வயசாயிருச்சு. அப்பதான் மக்காவின் வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு மக்கள் எல்லாம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதுல இந்த சஹாபியுடைய வாப்பாவும் என்ன பண்றாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. அந்த குடும்பமே அந்த குலமே என்ன செய்கிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது. இஸ்லாத்தை ஏத்துட்ட உடனேயுமே இந்த அம்ரு பின் சலமா, அதாவது சலமா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வர்றாரு. பையன் வந்து அம்ரு வர்றாரு, ஊருக்கு வந்து எல்லாரையும் முஸ்லீம் ஆக்கிட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிற வச்சுக்கிட்டு சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இதா ஹதரத்தி ஸலாத்து, தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டால், ஃபல்யுஅذின் அஹதுக்கும், உங்கள் ஒருவர் அதான் சொல்லட்டும். தொழுகைக்குரிய வக்து வந்தா ஒரு ஆள் வந்து உங்கள அதான் சொல்லட்டும். வலியு அம்மக்கும், சரியா, தொலை வைக்கட்டும், இமாமத்து பண்ணட்டும். யார் இமாமத்து பண்ணட்டும் என்று சொன்னால், அக்ஸருக்கும் குர்ஆனன், உங்களில் யார் குர்ஆனை அதிகம் அறிந்தவர்களோ அதிகம் மனப்பாடம் செய்தவர்களோ அவர்கள் என்ன செய்யட்டும், பாங்கு வந்து உங்கள ஒரு ஆள் சொல்லட்டும், ஷர்த்து கிடையாது. ஆனால் இமாமத்து பண்ணுவது என்பது அக்ஸருக்கும் குர்ஆனன், யார் உங்களில் குர்ஆனை அதிகம் அறிந்தவர்களோ கற்றவர்களோ மனப்பாடம் பண்ணியவர்களோ அவர்கள் தொலை வைக்கட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு இந்த சஹாபி சொல்வார். சொன்னா அவங்க அப்படியே தேடி பார்ப்பாங்க, ஊர்ல பார்ப்பாங்க. அந்த ஊர்ல தேடி பார்த்தா இந்த சஹாபி சொல்றாரு, ஃபலம் யகுன் அஹதுன்,
யாருமே கிடையாது. குர்ஆனை அதிகமாக அறிந்தவர் ஃபலம் யகுன் அஹதுன், ஒருவர் கூட கிடையாது. அக்ஸரு குர்ஆன மின்னி, என்னை விட அதிகமாக குர்ஆனை மனப்பாடம் செய்தவர். சின்ன ஒரு பையனா தான் இருந்த சஹாபாக்கள் சொல்ல சொல்ல மனப்பாடம் பண்ணிக்கிட்ட பத்தியெல்லாம், என்னைய விட அதிகமாக குர்ஆனை மனப்பாடம் செய்தவர் யாருமே கிடையாது என்ற காரணத்தால எங்க ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஃபகத்தமூனி பைன ஐதீஹிம், தங்களுக்கு முன்னால் என்னை இமாமத் பண்ண வைத்தார்கள். எங்க ஊருக்கு நான் தான் இமாமா இருந்தேன். எங்க ஊருக்கு யார் தான் இருந்தேன்? நான் தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நான் தான் இமாமா இருந்தேன். அப்ப என் வயசு என்ன என்று சொன்னால், வஅன இப்னு சித்தி அவ் சபஇ சினீன, என் வயசு என்ன? ஒன்னு சித்தியா இருந்துச்சு, இல்ல சபையா இருந்துச்சு. சித்தினா என்ன? 6 அல்லது 7. இந்த 6-7 வயசு தான் இருந்துச்சு. நான் மக்களுக்கு இமாமத்து பண்ணினேன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல என்கிற இந்த ஹதீஸை சம்பந்தப்பட்ட அம்ரு பின் சலமா ரலியல்லாஹு அன்ஹுவே இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப 6 வயசுல 7 வயசுல இமாமா இருந்தாரு என்று சொன்னால் அந்த தகுதியை அவர் வளர்த்து கொண்டார். புரிஞ்சா? சேட்டை பண்ணல, வாட்ஸ்அப் பார்க்கல, யூடியூப் பார்க்கல, என்ன பண்ணாரு? அந்த தகுதியை வளர்த்து கொண்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பிள்ளைங்களை தூக்கிட்டு வந்தாங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ரசூலுல்லாஹ்வே தலையில் தோல் புஜத்தை வச்சு தொழு வச்சாங்க, அதெல்லாம் கரெக்டு தான். 6 வயசு 7 வயசு சஹாபாக்கெல்லாம் தொழு வச்சாங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பிரச்சனை என்ன? சேட்டை பண்ணல, ஹுஷூவை கெடுக்கல, அதான் முக்கியமான விஷயம். அப்படி சேட்டை பண்ணக்கூடியவர்களாக இருந்தால், ஹுஷூவை கெடுப்பதாக இருந்தால், சேட்டை அவங்க பண்ணல, சேட்டைக்கு யாரு காரணம்? உம்மா வாப்பா காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை சொன்னாங்களே, அதை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், முஹத்திதுகள் எல்லாம் எப்படி மார்க்கத்தை புரிந்து கொண்டார்களோ அப்படி மார்க்கத்தை புரிந்து கொண்டு அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.